ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள் பட்டை, சோம்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு. வெங்காயம் தக்காளி மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். கெட்டி கொடுக்கும் அது பண்ணால். இஞ்சி பூண்டு விழுது. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு, பட்டை, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க, அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் இந்த வெங்காயம் தக்காளி அடித்து வச்சுருக்கல அதையும் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு மட்டனை சேர்த்துக்கோங்க. மட்டன் சேர்த்து நல்லா வதக்குங்க. மட்டன் நல்லா அந்த இதில் வதங்கட்டும். அதுக்கப்புறம் உப்பு, கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தூள் எப்படி போடுறதுன்னா, நான் 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டிருக்கேன். நல்லா வதக்குங்க, அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். மசாலா வடை பற்றி அடிக்காது. நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அந்த எண்ணெயிலே நல்லா சுள்ள வதக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சோண்டு நான் மட்டன் தூள் போட்டிருக்கேன், அது போட்டால் நல்லாயிருக்கும் குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்புக்கு எவ்வளோவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. நான் குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் மேலே அடிக்க விட்டேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். ரெடி.